जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. சக்சஸ்ஃபுல்லான நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்துல நகை வாங்கலாம், ஏதாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்கலாம், ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தவறான நிதி ஆலோசனையால் இழப்பு ஏற்படலாம். யாராவது ராங் டிசிஷன் கொடுக்குறாங்க பண விஷயத்துல அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை எடுத்துட்டீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வரலாம். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு லெக்சரரா இருக்கு, ஒரு காலேஜில் ஒர்க் பண்றீங்க, அதுல பொறுப்புகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உழைப்புக்கான அங்கீகாரம் பாத்தீங்கன்னா தாமதமாக கிடைப்பதால் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும், மனசோர்வு இருக்கும். ஆனா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வேலையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பு கிடைக்கிறதா நீங்க வாட்டுக்கு அந்த வேலை செஞ்சு நீங்க அடுத்தடுத்து சக்சஸ் பண்ணிட்டு போறதுக்கு தான் நீங்க பார்க்கணும். ஸோ எனக்கு இது நம்மளால செய்ய முடியுமா, இது நம்மளால செய்ய முடியுமா, அந்த பயமே உங்களுக்கு வரக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது நல்லது. வரம் தேடும் முயற்சியில் ஒரு சிறு தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அலுவலகத்தில் அதாவது கவனம் பார்த்தீங்கன்னா சொத்து ஆவணங்கள், அலுவலக அரசியல், இயந்திர பழுது, நண்பர்களின் ஆலோசனை, பயண திட்டங்களின் மாற்றம், இதெல்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு. நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, இங்க இருந்து எங்கனாவது ஒரு ஊருக்கு போகணும், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ணணும், நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, அந்த பிளான் வேற ஒரு விஷயமா மாறும். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முழங்கால் தேய்மானம், நீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல எலும்பு பலவீனம், போன் வீக்னஸ் அப்படி சொல்லுவாங்க, முதுகு தண்டு, ஸ்பைன் பெயின், அதே போல விட்டமின் டி குறைபாடு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, நரம்பு பிடிப்பு, நர்வ்ஸ் கம்ப்ரெஷன், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலத்துல கொஞ்சமா உடல் நலம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. குடிமான வரைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளியில போறது வர்றது, இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மத்தியில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. முடிஞ்சா அருகில் இருக்கிற கோவில்ல போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்லது. காலபைரவர், சனி பகவான், ஆஞ்சநேயர், இந்த மாதிரியான வழிபாடுகள் மகர ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். கூடியமான வரைக்கும் நிறைய பொறுப்புகள் எடுத்து தலையில போட்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நீங்க செஞ்சா போதும். கூடுதலான நிறைய பரவாயில்ல இதையும் நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல அதையும் நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல இதையும் நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் உங்க பக்கம் எடுத்து
கையெழுத்து போட்டுக்கிட்டு எதை முன்னாடி செய்யறது எதை பின்னாடி செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாம எது எப்படி செய்யணும்னு அந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டா கொண்டு போனீங்கன்னு மகர ராசி சக்சஸ் பண்ணலாம். ஒண்ணு, கூடியமான வரைக்கும் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. நகை பண விஷயத்துல கவனமா இருங்க. அலைச்சல் அதிகமா இருக்கும், அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும். ஆனா அதனால ஆண்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமாங்கிறது கேள்விக்குறி. வர சொல்லிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துவாங்க, கவனமா இருங்க. சுபம்.